ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க சொன்னேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேர் தான் நூக்கல்னு சொல்லுவாங்க. நூக்கல் காய். இது மேலே வந்து இலையெல்லாம் இருக்கும். நான் இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இந்த காய் வந்து எப்போவுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அப்படி ரேராக கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக வாங்கி இதை கூட்டு செஞ்சுருவேன். இந்த நூக்கல் வந்து சுகர், ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம இந்த காயை எடுத்துக்கணும். ஏஜுக்கு மேலே நின்று கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நீர் காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன், உப்பெல்லாம் போட கிடையாது. இப்போ இந்த நூக்கல் காயில் உள்ள மேலே உள்ள தோல்லாம் நான் சீவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே உள்ள தோல்லாம் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கணும், அப்போ தான் வேகும். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சுருந்தா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 4லேருந்து 5 விசில் விடுங்க. அப்போ தான் அந்த காய் வேகும். விசில் வரட்டும். இந்த சைட் கேப்பில் நான் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் வச்சுட்டேன். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் காலையில் மார்னிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுட சுட சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சைடில். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நூக்கல் வெந்துருச்சு, விசில் விட்டாச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. இப்போ நம்ம வேக வச்சு இந்த நூக்கல் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து விட்டு நல்லா ஒரு 2 கொதி அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நூக்கல் ரெடி ஆகிடும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.